ஹலோ ஹாபிஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரோன் ஒன்று பண்ண போகிறோம். அட்டானமஸ் ட்ரோன் அப்படின்னா நீங்கள் எஃப்யூவி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மேனுவலாக ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தாலே போதும், அதுவே டேக் ஆஃப் ஆகி அதுவே வேலையை முடிச்சுட்டு அதுவே வந்து லேண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா காகல்ஸு, கேமரா, வீடியோ டிரான்ஸ்மிட்டர் இது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஃப்ளைட் கண்ட்ரோலர், ரிசீவர், ஜிபிஎஸ், அப்புறம் மோட்டார் ஃப்ரேம் இதெல்லாம் இருந்தாலே போதும். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்டை 10 இன்ச் FPV ஃப்ரேமில் தான் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக கிடைக்கிற குவாட்காப்டர் ஃப்ரேமில் கூட பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு நான் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஜப்பாசி மார்க் 4 V2 அப்படின்ற ஃப்ரேமு, 10 இன்ச் ஃப்ரேமு. இது பார்த்தீங்கன்னா ஜப்பாசி பிராண்டு கிடையாது, இது வந்து ஒரு காப்பி வெர்ஷன் தான். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆர்ம் திக்னஸ்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. 7 இன்ச் ஒன்று பண்ணோம் பார்த்தீங்களா, ஜப்பாசி மார்க் 4 அது. இது மார்க் 4 V2. எனக்கு அந்த மார்க் 4ல் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இது அந்த பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து சரி பண்ணி இந்த ஃப்ரேமை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் பார்த்திங்கன்னா தனித்தனி பார்ட்ஸாக தான் வரும். நான் தான் ஆல்ரெடி அசம்பிள் பண்ணியிருக்கேன். இது வந்து அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மெயினாக பாடியில் பார்த்திங்கன்னா 1 2 3 இந்த ஒரு 3 பிளேட் தான் வரும். நீங்கள் ஜஸ்ட்டு ஆம் அதில் வச்சு ஸ்க்ரூஸை போட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃப்ளைட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நான் FPV ஃப்ளைட் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம இந்தியன் மேடு ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோல் இருக்குல்ல, டார்க் மேட்டர், ஸோ அந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பிரம்மா F4 தான். F4 STM32 சிப் தான் இருக்குது. இதில் ESC பார்த்திங்கன்னா 50 amps. பீட்டா ஃப்ளைட்டில் வந்து நம்ம பண்ண போகிறதில்ல, ஆடு பைலட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓவராலாக கான்ஃபிகரேஷனு. ஸோ அந்த ஆடு பைலட்டை வந்து இந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, அடுத்தது மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி டு ஸ்கை அப்படின்ற பிராண்ட்லேருந்து 2312. சரிங்களா? 920 kV மோட்டரு. இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ப்ரொப்பலரும் யூஸ் பண்ண முடியாது. டிஜேயோட பேந்தம் சீரிஸ் ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி மோட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அதுக்கு வந்து ஸ்பேர் மோட்டர் தான். சரிங்களா? அதனால் இதில் இருக்கிற ப்ரொப்பலர் பார்த்திங்கன்னா இந்த டிஜேயோட ப்ரொப்பலர் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ரொப்பலர்லேயே உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்கும், நட்டு வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதனால் அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்களா இதில் போல. ஏன்னா இந்த ப்ரொப்பலர் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் ப்ரொப்பலரு. ஓகே, இப்போது இதில் வந்து ஒயிட் கலர் இருக்கா, இது பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து கிளாக் வைஸ் மோட்டரில் வர ப்ரொப்பலரு. இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் ப்ரொப்பலரு. இந்த 2 ப்ரொப்பலருக்குமே தனித்தனி மோட்டர்ஸு. அதனால் நீங்கள் கவுண்டர் கிளாக் வைஸ் மோட்டர் 2 வாங்கணும், கிளாக் வைஸ் மோட்டர் 2 வாங்கணும். இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து 4 ப்ரொப்பலர் 4 மோட்டர் வாங்கியிருக்கேன். சரிங்களா? ப்ரொப்பலரோட சைஸ் பார்த்திங்கன்னா 9450, 9.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மி. அதனால தான் நான் வந்து 10 இன்ச் ஃப்ரேம் வாங்கியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் வந்து ஒயர் ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நான் வந்து 20 AWG ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணி நைலான் இது இருக்குது பார்த்தீங்களா, ஒயர் ஸ்லீவ், அதை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஒயர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் நைலான் கொடுத்து மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஷ்ரிங்கை போட்டு ஜஸ்ட்டு ஹீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஒயர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனாக இருக்கும். சரிங்களா? 4யுமே நான் வந்து அந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரேடியோ மாஸ்டர் பாக்கெட் டிரான்ஸ்மிட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் அட்டானமஸ் ட்ரோன் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து கண்ட்ரோல் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து கம்ப்யூட்டரு இல்லை லேப்டாப் வச்சு கூட நீங்கள் வந்து இதை ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து டிரான்ஸ்மிட்டரும் நான் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். நான் வந்து டிரான்ஸ்மிட்டர்லேயும் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிசீவரு, கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரிசீவர். ஸோ 2 ரிசீவர் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சுக்காக நான் வந்து இது வந்து பேண்டிட் நேனோ மாடியூல். சரிங்களா? ஸோ இதோட கனெக்ட் ஆகிறதுக்கு ரிசீவர் பார்த்தீங்கன்னா ரேடியோ மாஸ்டர் BR3 ரிசீவர் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டியூவல் ஆண்டனா இருக்கும்.
ரெண்டு ரிசீவர் இதில் இருக்கும். 500 மில்லிவாட்ஸ் பவர், டெலிமெட்ரி பவர். இந்த மாடியூலோட பவர் பார்த்தீங்கன்னா 1 வாட், சரிங்களா, 1000 மில்லி வாட்டு. அது வந்து ரேஞ்ச் ரொம்ப ஜாஸ்தி. இந்த கண்ட்ரோல்லேருந்து நம்ம கொடுக்குற இன்புட்ஸை இந்த மாடியூல் வந்து 1 வாட், அதாவது 1000 மில்லி வாட் பவரில் சென்ட் பண்ணோம். அதே மாதிரி ட்ரோனில் என்னென்ன நடக்குது, ட்ரோனில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு ட்ரோன்லேருந்து சென்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ரிசீவரோட, அந்த டிரான்ஸ்மிட்டரோட பவர் தான் 500 மில்லி வாட். நார்மலான ரிசீவர் பார்த்தீங்கன்னா 100 மில்லி வாட் தான் இருக்கும். அது வந்து கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லாங் ரேஞ்சில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ட்ரோன்லேருந்து வர ரிசீவரை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண முடியாது. இந்த ரிசீவர்லேயே 500 மில்லி வாட்ஸ் டிரான்ஸ்மிஷன் பவர் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப லாங் ரேஞ்சு போனால் கூட ட்ரோன்லேருந்து வர இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். 500 மில்லி வாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக 25 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ ட்ரோன்லேருந்து நமக்கு 25 கிலோமீட்டர் போனால் கூட இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கோம். ஸோ டிரான்ஸ்மிட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷனும் ட்ரோனுக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஒரு ரிசீவர் நான் வந்து இந்த கண்ட்ரோலருக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு ரிசீவர் நான் வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. அது பார்த்தீங்கன்னா 2.4 GHz. அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறது இந்த நோமேட் மாடியூல். இந்த நோமேட் மாடியூலில் நீங்கள் வந்து இதில் இருக்கிற யூஎஸ்பிலேயோ இல்லை கீழே கொடுத்துருக்கிற பேட்ரி, நீங்கள் ஏதோ ஒரு லீப்போ பேட்ரி, லித்தியம் அயன் பேட்டரி எதனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 16 வோல்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4S பேட்டரி வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4S பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து பவர் ஆகிடும். ஸோ இது வந்து இன்னொரு ரிசீவர். அது பார்த்தீங்கன்னா 2.4 GHz ஒரு ரிசீவர் இருக்குது. இதுவும் 500 மில்லி வாட்ஸ் பவர் இருக்கிற ரிசீவர் தான். ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நம்ம கிரவுண்ட் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய அந்த லேப்டாப் செட்டப் பண்ணி அதில் வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா. இந்த அட்டானமஸ் ட்ரோனுக்கு நம்ம வந்து கொடுக்குற சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணுது இல்லையா. அதுக்கு நம்ம நோமேட் மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம். நோமேட் மாடியூலை யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்கிற இது மூலிமா நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நோமேட் மாடியூலில் கொடுக்குற அனுப்புகிற சிக்னல்ஸை 2.4 GHz ரிசீவர் வந்து ட்ரோனில் ரிசீவ் பண்ணோம். ஓகேங்களா. 2.4 GHzல இருக்கிற ஆண்டனா பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஏன்னா இது வந்து எஃப்விக்கு யூஸ் பண்ணுற ரிசீவர்ன்றதுனால இந்த மாதிரி குட்டி சைஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கொஞ்சம் ரேஞ்ச் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்காக இந்த 2.4 GHz ஆண்டனா நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த ஒய்ஃபை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆண்டனா தான். இது வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து பெட்டராக கிடைக்கும். சரிங்களா. இந்த ஆண்டனாக்கு பதிலாக இந்த ஆண்டனா வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆண்டனா வந்து நம்ம ரிசீவரில் டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. அதனால் ஐபெக்ஸ் to SMA அடாப்டர் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஐபெக்ஸை வந்து ரிசீவரில் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு எண்டை வந்து நம்ம ஆண்டனா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஜிபிஎஸ் வந்து ரஷ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து 25x25 mm ஜிபிஎஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வந்து ஜிபிஎஸ் உங்களுக்கு வந்து குயிக்காக லாக் ஆகும். இந்த ஜிபிஎஸை வச்சு தான் நம்ம பொசிஷன் ஹோல்டு, அப்புறம் ட்ரோன் வந்து எந்த டேரக்ஷனில் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இதில் வீடியோ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல, வீடியோ டிரான்ஸ்மிட்டரோ இல்லை கேமராவோ இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. ட்ரோன் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த டேரக்ஷனை நோக்கி இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம இந்த ஜிபிஎஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஜிபிஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்னட்டோமீட்டர் இருக்கும். எந்த டேரக்ஷனை நோக்கி இருக்குன்ட்டு எக்ஸாக்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ மேக்னட்டோமீட்டர் ப்ளஸ் ஜிபிஎஸ் இந்த ரெண்டுமே இந்த ஜிபிஎஸ் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து விலை கம்மி தான், 1300 கிட்ட தான் வரும். அப்புறம் பேட்ரிஸ் நான் வந்து 21700 லித்தியம் அயன் நம்ம வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பேட்டரியை நான் யூஸ் பண்ண போகிறேன். 4S பேட்டரி. ஓகேங்களா. இந்த மோட்டர்ஸ் வந்து 4Sல ஒர்க் ஆகும். இது வந்து 4500 mAh பேட்டரி. ஃப்ளைங் டைம் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். நீங்கள் வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 18650 பேட்டரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 4S பேட்டரியை பேரலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளைட் டைம் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கும் அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து இந்த 21700 பேட்டரி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3D பிரிண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. ட்ரோன் லேண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு கிரவுண்டுக்கும் ட்ரோனுக்கும் நமக்கு நிறைய கேப் இருக்கும். ஸோ கீழே வந்து நம்ம ஏதாவது ரிலீஸ் சிஸ்டம் மாதிரி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம், இல்லை பேட்டரி கூட நம்ம வந்து கீழே மவுண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த ஆர்ம் வந்து நான் 3D பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் மவுண்ட்டு, இன்கேஸ் நம்ம கேமரா எதுவும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கேமரா மவுண்ட்டு. ஸோ 3D பிரிண்டட் பார்ட்ஸும் நமக்கு ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஃபஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மோட்டர்ஸை ஃபஸ்ட் ஃபிட் பண்ணிடலாம். சரிங்களா. இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா எது கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்களே
ப்ரொப்பலர்ஸை போட்டு பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். இந்த ஃப்ரண்ட்டில் வரது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றணும். அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க மேலே இருக்கிற லெஃப்ட்டு, இந்த பக்கம் இருக்கிறது இந்த ஃப்ரண்ட் ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றணும். அதாவது 2 ப்ரொப்பலரும் இப்படி சுற்றணும். சரிங்களா? இதுவும் உள் பக்கம், இதுவும் உள் பக்கம். எஃப்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் மோட்டர், செகண்ட் மோட்டர், தேர்ட் மோட்டர், ஃபோர்த் அப்படி ஒன்று வரும். இதில் வந்து எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஃப்ரண்ட்டில் ரைட்டில் இருக்கிறது கவுண்டர் கிளாக் வைஸு, இது வந்து கிளாக் வைஸ் மோட்டர். நீங்கள் வேறு ஏதாவது மோட்ரு வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த டைப் மோட்டர் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். எந்த மாடல்லாம் கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எல்லாமே மாற்ற போய் பார்த்து மாட்டிக்கோங்க. இல்லாட்டி திருப்பி எல்லாமே நீங்கள் வந்து சால்ட்ரிங்லாம் எடுத்துகிட்டு அகைன் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டேன். இந்த மோட்டர் வந்து இங்கே மோட்டர்ஸில் கொடுத்துருக்கிற ஸ்க்ரூஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ செட்டு வாங்கி வச்சுருக்கேன். கிராஸில் இருக்கிறது போட்டுடலாம். ரெண்டு மோட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக்லேயும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், 4 மோட்டரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயர் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு டேக் அடிச்சிடுறேன். சரிங்களா? பர்ஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஈஸியை ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஈஸி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ வரும். அதை ஃபஸ்ட் போட்டுடலாமா? ஓகே, ஈஸியாக இறக்கிடலாமா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 6 பேடு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 6 வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ 2ஆக பிரிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 செகண்ட் 3 இருக்கும். ஃபஸ்ட்டு 3 வந்து ஒரு மோட்டரு, செகண்ட் 3 வந்து ஒரு மோட்டர். சரிங்களா? இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் இதில் அப்ளை பண்ணிவிட்டு ஒயரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் வெளியே தெரியணும். ஒயர்லேயும் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒயரை வச்சாச்சு. அப்புறம் சென்ட்ரு ஒயரு, லாஸ்ட் ஒயரு. சென்டர் ஒயரு சென்டரில், அப்புறம் லாஸ்ட் ஒயர். ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? இதே மாதிரி இந்த சைடும் நான் வந்து சால்ட்ரிங் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போது மோட்ரு சால்ட்ரிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணுற கேபிள் இருக்குல்ல, அதையும் கெப்பாசிட்டியும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். சரிங்களா? இது வந்து ப்ளஸ் இந்த பக்கம்,
ஓகே, ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கெப்பாசிட்டர் சால்டர் பண்ணும்போது இந்த மைனஸ் இருக்குல்ல, இதை பார்த்துக்கோங்க. இது ஒரு பக்கம் ப்ளஸ் இருக்கும், ஒரு பக்கம் மைனஸ் இருக்கும். சரிங்களா? நமக்கு இந்த பக்கம் மைனஸு, ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு கம்ப்ளீட்டாக லைட்டாக க்ளீன் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இந்த லெட்டு வந்து சால்ட்ரிங் பண்ண லெட்டு வந்து தெரிச்சு போய் அந்த நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் நடுவில் உட்காந்துருந்ததுன்னா நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணுறப்போ ஷார்ட் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் கண்ட்ரோலர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, 2 நட்டை மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம மேலே சால்டரிங் வைக்கிறப்போ அது ஆடாமல் இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட் நம்ம ஜிபிஎஸ் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த ஜிபிஎஸோட 3D பிரிண்ட் இருக்குல்ல, இது பின்னாடி இன்செர்ட் பண்ணிட்டு ஜிபிஎஸில் பார்த்தீங்கன்னா RX, SDA, TX, 5 வோல்ட்டு, SCL, கிரவுண்டு, இந்த மாதிரி 6 இருக்குது. இந்த SDA, SCL வந்து மேக்னடோமீட்டருக்கு. சரிங்களா? இது வந்து ஃப்ளைட் கண்ட்ரோலரில் SDA, SCL தான் நம்ம வந்து சால்டரிங் பண்ணணும். இதில் இருக்கிற RX பார்த்திங்கன்னா ஃப்ளைட் கண்ட்ரோலரில் TXயில் சால்டரிங் பண்ணணும். TX வந்து ஃப்ளைட் கண்ட்ரோலரில் RXயில் சால்டரிங் பண்ணணும். அந்த மாதிரி 5 வோல்ட்டு தான் கிரவுண்டு தான். இந்த RX, TX மட்டும் ஃப்ளைட் கண்ட்ரோலரில் மாற்றி சால்டர் பண்ணணும். ஏன்னா இது RX அப்படின்னா ரிசீவர்னு அர்த்தம், TX அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர்னு அர்த்தம். இந்த ஜிபிஎஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது வந்து இந்த போர்ட் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகும். அது வந்து ஃப்ளைட் கண்ட்ரோலரில் RX வந்து சால்டர் பண்ணோம். அங்கே வந்து R வந்து ஃப்ளைட் கண்ட்ரோலரோட ரிசீவர். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ளைட் கண்ட்ரோலர்லேருந்து வர இன்ஃபர்மேஷனை அங்கேருந்து TXயில் வந்து இங்கே இருக்கிற RXயில் வந்து ரிசீவ் ஆகும். அதுதான் RX, TX. இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா SDA, SCL, கிரவுண்டு, 5 வோல்ட்டு, R6, T6 இந்த ஆரையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். R6, T6 அப்படின்னா இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து போர்ட்ஸ் இருக்கும். மொத்தம் இதில் வந்து 4 போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா R1, T1, அது வந்து ஃபஸ்ட்டு போர்ட், USB போர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா T3, R3ன்னு இருக்குது. இது வந்து தேர்டு போர்ட்டு. T1, T3, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா T4, இது வந்து T6. ஓகேங்களா? மொத்தம் 4 போர்ட் நம்ம யூஸபிள் போர்ட் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து ஜிபிஎஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். T6 ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். T3, R3 ஒரு ரிசீவருக்கு கொடுத்துடலாம். சரிங்களா? நம்ம 2 ரிசீவர் யூஸ் பண்ண போகிறோம்ல, அதனால் T3, R3 ஒரு ரிசீவர். நம்ம இப்போதைக்கு 3 யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம ஜிபிஎஸில் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால ரொம்ப பார்த்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் ப்ளக்கு டைப்பில் ஜிபிஎஸ் இருக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் வந்து நான் RXயில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எல்லோ TXயில் கனெக்ட் பண்ணிட்டேன். 5 வோல்ட்டுக்கு எப்போதும் போல் ரெட் கலர் ஒயரு, கிரவுண்டுக்கு பிளாக்கு. மேலே SDAக்கு பார்த்திங்கன்னா இந்த வயலட் கலரு. இது ஒயர்லாம் வந்து பேக்கேஜ்லேயே மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க ஜிபிஎஸ்க்கு. இன்னொரு ஒயிட் இருக்குது, அது வந்து SCL. ஓகே, ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க கிராஸ் கனெக்ஷன் இல்லாமல். இதில் பார்த்திங்கன்னா R6 அப்புறம் SCL ரெண்டுக்குமே நான் ஒயிட் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ஆரோட ஒயரை மட்டும் ஐடென்டிஃபிகேஷனுக்காக லைட்டாக இந்த ஸ்லீவை எடுத்து விட்டுட்டு, இது வந்து ஆரோட ஒயர். சரிங்களா? இப்போது அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு 3D பிரிண்ட் இருக்குல்ல, இது வழியாக நம்ம விட்டுக்கலாம். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஹீட் ஷ்ரிங்க் யூஸ் பண்ணி
ஸ்லீவை போட்டு ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம T6 ஃபஸ்ட்டு ஒயிட் ஜிபிஎஸ்சில் ஆர்எக்ஸு. இப்போது இதில் வந்து டிஎக்ஸில் கனெக்ட் பண்ணணும். ஒயிட்டு T6 எல்லோ வந்து ஜிபிஎஸ்சில் டிஎக்ஸு, அதனால் இதில் R6 அப்புறம் 5 வோல்ட்டு கிரவுண்டு. ப்ளூ வந்து எஸ்டிஏ, சரிங்களா? அதனால் எஸ்டிஏ. லாஸ்ட்டாக இந்த ஒயிட்டு SCL. லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு டபுள் சைட் டேப் போட்டு ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரிசீவர். ஃபஸ்ட்டு இந்த 2.4 GHz ரிசீவரை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளக்கு டைப் தான். ஸோ ஒரு பக்கம் ப்ளக் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்ம சால்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து RX வந்து ஒயிட் கலர் ஒயரு, TX வந்து எல்லோ கலர் ஒயரு. ஸோ நம்ம எல்லோவை RXயில் கனெக்ட் பண்ணணும், அதாவது R4ல் கனெக்ட் பண்ணுறோம், ஒயிட்டை T4ல் கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? பேர்ஸை ப்ரீடின் பண்ணிவிட்டு கிரவுண்டு 5 வோல்ட்டு. எல்லோ பார்த்தீங்கன்னா ரிசீவரில் TX, இதில் வந்து R4, ஒயிட்டு ரிசீவரில் RX, இங்கே T4. ஓகே கைஸ், இப்போது ரெண்டு ரிசீவரையுமே நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பேக்கில் ஒரு ரிசீவர், இங்கே சென்டரில் ஒரு ரிசீவர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 2.4 GHz ரிசீவருக்கு தான் நம்ம எக்ஸ்டெண்டட் ஆண்டனா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த நீளமான ஆண்டனா. இதுக்காக இந்த SMA கனெக்டர் இருக்குல்ல, இதை வந்து இந்த ஜிபிஎஸ் மவுண்ட்டுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கா, இதில் தான் இந்த ஆண்டனா மவுண்ட் வரும். சரிங்களா? ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஃபினிஷ். ஃபஸ்ட் இந்த கனெக்டரை பிடிக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு ஹீட் ஷ்ரிங்கை போட்டலாம். ஹீட் ஷ்ரிங்கை போட்டுட்டு கனெக்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போது 915 ரிசீவரோட ரெண்டு ஆண்டனாவை கனெக்ட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தான ஒரு ஆண்டனா இருக்கும், அதை வந்து பின்னாடி நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு பக்கம் ரிசீவரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்லீவை போட்டுட்டு ரிசீவரில் இன்னொரு கனெக்டர் இருக்கா,
ஓகே கைஸ், இப்போது கனெக்ஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் தான். ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், 2.4 GHz ரிசீவர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், 915 ரிசீவர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், ட்ரோன் ரெடி. இப்போ நம்ம இதில் ஃபர்ம்வேர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். நம்ம இதில் வந்து ஆடோ பைலட் வந்து இன்ஸ்டால் பண்ணோம், சரிங்களா? அது வந்து பீட்டா ஃப்ளைட்டில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 3 விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா STM32 Cube ப்ரோக்ராமர். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இது என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலரில் மெயினான சிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா இந்த STM இந்த கம்பெனி தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்ட்ரோலரில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆடுவை வந்து ஃப்ளாஷ் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு வந்து அந்த கம்பெனிலே பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா கெட் சாஃப்ட்வேர் இருக்கா, இங்கே 2.18 தான் லேட்டஸ்ட்டு. நான் வந்து Windows 64 இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஜிப் ஃபைலில் வந்து அந்த ப்ரோக்ராம் ஃபைல் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து STM32 ப்ரோக்ராமை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் தேவை. அந்த ஃபைலை நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, ஆடோ பைலட்டோட வெப்சைட் போய்க்கோங்க. இந்த ஆடோ பைலட் பேஜில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இருக்கா, அந்த டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் காப்டர், இது வந்து காப்டரில் வரும், சரிங்களா? ஸோ காப்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் செட்டப் அப்படின்ட்டுருக்கா, அந்த ஃபஸ்ட் டைம் செட்டப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட் டைம் செட்டப் கீழே பார்த்தீங்கன்னா லோடு ஃபர்ம்வேர் டு போர்ட்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் ஆடோ பைலட் ஃபர்ம்வேர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோடிங் ஃபர்ம்வேர் டு போர்ட்ஸ் வித்தவுட் எக்ஸிஸ்டிங் ஆடோ பைலட் ஃபர்ம்வேர். இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் வந்து ஆடோ பைலட் இல்லை, அதனால் இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து காப்டர் அப்படின்ட்டுருக்கா, இந்த காப்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ் நிறைய ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு இந்த ஸ்டேபிள் 4.57 இருக்குல்ல, இதுதான் லேட்டஸ்ட்டு, இப்போதைக்கு லேட்டஸ்ட்டு. இதில் என்னென்னா உங்களோட ஃப்ளைட் கண்ட்ரோலோட மாடலை பொறுத்து நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டார்க் மேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ டார்க் மேட்டரோட ஹோம் பேஜ்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஏன் சொன்னேன்னா, டார்க் மேட்டர் இல்லாமல் வேறு ஏதாவது FC யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்களா, ஃபாக்ஸீரு, ஃப்ளைவோ, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற நிறைய இதில் இருக்குது பாருங்கள். மாம்பா, அப்புறம் ஸ்பீடிபி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளைட் கண்ட்ரோலோட நேம்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடிபி மினி இருக்கா, அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் மாதிரி நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். இதில் வந்து ஹெக்ஸ் ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, ஆடோ பைலட் வித் BL ஹெக்ஸ், இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், சரிங்களா? நான் வந்து டார்க் மேட்டரோட வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கியூப் ப்ரோக்ராமர், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் USB கனெக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா கேபிளில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளைட் கண்ட்ரோலரில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து ஒரு பூட் பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த பூட் பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த பூட் மோடுக்கு போயிடும். பூட் மோடுக்கு போனதுக்கப்புறம் USB இருக்கா, USBயை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் இருக்கா, ரிஃப்ரெஷை கொடுங்க. ரிஃப்ரெஷ் கொடுத்தோன்னே USB 1 காட்டுதா. இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிடும், ஓகேங்களா? இப்போது மேலே வந்து லெஃப்ட் சைடில் ஓப்பன் ஃபைல் இருக்கா, ஓப்பன் ஃபைலை கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் ஹெக்ஸ் ஃபைலு, அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கம் ரைட் சைடு கார்னரில் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து எரேஸ் ஆகி இது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ வந்து நமக்கு ஃபைலு இதில் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆடோ பைலட் ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷன் பிளானர் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாலிங் மிஷன் பிளானர் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் த லேட்டஸ்ட் மிஷன் பிளானர் ஃப்ரம் ஹியர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆடோ பைலட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து நீங்கள் பட்டனை எதுவும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணாலே போதும். கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து கனெக்ட் இருக்கா, கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அங்கே மூவ் ஆகுதா. ஸோ ஆடோ பைலட் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு.
கனெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த மேலே வந்து கோம் அப்படின்ட்டுருக்கா வேறு போர்ட் வந்து மாற்றி பார்த்துக்கோங்க. இது வந்து வேறு போர்ட் வந்து மாற்றி பார்த்துக்கோங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது செட்டப்பில் போனீங்க அப்படின்னா மேண்டட்டரி ஹார்ட்வேர் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரேம் டைப் வந்து நமக்கு மேலே இந்த 4 மோட்டார் வச்ச மாதிரி ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து எக்ஸ் டைப்பில் தான் இருக்குது, அதனால் இந்த 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாலே அது வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இனிஷியல் டியூன் பேராமீட்டர்ஸ் 9.4 இன்ச் ப்ரொப்பலர் போட போகிறனால 9.4 போட்டுக்கிறேன். பேட்ரி கவுண்ட் வந்து 4 தான், 4S பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறேன். லீப்போன் காமிக்குது, லித்தியம் அயான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லித்தியம் அயான் மாற்றிட்டு கீழே கால்குலேட் இனிஷியல் பேராமீட்டர்ஸ் இருக்கா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேப் ஓப்பன் ஆகும். கீழே வந்து ரைட் டு எஃப்சி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து இந்த செட்டிங்ஸ் ரைட் ஆகிடும். ஒரு செட்டப்லேயும் நீங்கள் வந்து ஒரு டேப் இருக்குல்ல, இதில் வந்து எல்லா செட்டிங்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணி ரீகனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஆக்சலரோமீட்டர் கேலிப்ரேஷன். ஓகேங்களா, இப்போ ட்ரோன் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுட்டு கேலிப்ரேட் ஆக்சலரோமீட்டர் கொடுங்க. ஃபஸ்ட் என்ன காட்டுது, ப்ளேஸ் வெஹிக்கிள் லெவலாக நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது கிளிக் வென் டன். அதுக்கப்புறம் வெஹிக்கிளை வந்து லெஃப்டில் பிடிக்க சொல்லுது. லெஃப்ட் வந்து இது தான். ஓகேங்களா, லெஃப்ட்டில் பிடிச்சிக்கிறேன், திருப்பி டன் கொடுக்குறேன், திருப்பி ரைட்டில் பிடிச்சிக்கிறேன், டன் கொடுக்குறேன். அப்புறம் நோஸ் டவுன், இதுதான் ஃப்ரண்ட்டு, அந்த மூக்கை வந்து கீழே வைக்க சொல்லுது. நோஸ் டவுன் கொடுத்து திருப்பி எஸ் கொடுக்குறேன், திருப்பி நோஸ் அப் பண்ணி எஸ் கொடுக்குறேன். அப்புறம் வெஹிக்கிள் அந்த பேக் தலையில் வச்சு பண்ணிங்கன்னா கேலிப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா, அதோட விட்டுருங்க. கீழே 2 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வந்து கை வைக்க வேணாம். ஓகே, இப்போது காம்பஸில் வந்து ரீபூட் பண்ண சொல்லுது. ஒரு தடவை ரீபூட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு ட்ரோன் வந்து ரொட்டேட் பண்ணணும், 360 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். எல்லா பொசிஷன்லேயும் நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, கீழே ரொட்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வச்சு ரொட்டேட் பண்ணுவோம். அப்புறம் பேக்கில் வச்சு ரொட்டேட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் ரீபூட் தி ஆட்டோ பைலட். அகைன் யூஎஸ்பி டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கனாலே ரீபூட் ஆகிடும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியோ கேலிப்ரேஷன். இங்கே தான் கைஸ் சில மேட்ரே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இஎல்ஆர்எஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக நம்ம இதில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஆடு பைலட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஃப்ளைட் கண்ட்ரோல்லையே இன்பில்டாகவே எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து தனியாக வந்து எதுவும் நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. இஎல்ஆர்எஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால சில சேஞ்சஸ் நம்ம இதில் வந்து பண்ணால் தான் நம்ம ரேடியோ வந்து நம்ம ரேடியோவில் கொடுக்குற இன்புட்ஸு இங்கே ரிசீவருக்கு வாங்கி அந்த ரிசீவரும் ஃப்ளைட் கண்ட்ரோலரும் பேசிக்கும். இல்லாட்டி 2 பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை இருக்காது. அப்படி பேச்சுவார்த்தை இல்லைனா இந்த இடம் பார்த்திங்களா பிளாங்காக இருக்குது, நான் என்ன கொடுத்தாலும் இங்கே வந்து எதுவுமே நகராது. அதனால் ஃபஸ்ட் நம்ம சில இது பண்ணணும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிசீவரையும் டிரான்ஸ்மிட்டரையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இஎல்ஆர்எஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் எப்படி பைண்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு டேப் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகர் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுற எல்லா செட்டிங்ஸுமே இங்கே பேராமீட்டர்ஸாக வந்து சேஞ்ச் ஆகும். அதில் இல்லாதது நீங்கள் இங்கே வந்து டேரெக்டாக பேராமீட்டர்ஸை வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, இந்த ரைட் சைடில் சர்ச்ன்னு இருக்கா, அதில் வந்து RSSI சர்ச் பண்ணுங்கள். கீழே வந்து லாஸ்ட்டாக RSSI டைப் இருக்கா, இது வந்து 3 இருக்கா, இதை வந்து 5 மாற்றிக்கோங்க. 5 மாற்றிட்டு ரைட் பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். சீரியல் போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் போர்ட் 1, சீரியல் போர்ட் 2, 3, 4 அப்படின்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா UART1, UART3, UART6, UART4. UART1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது நம்ம சால்ட்ரிங் வச்சோம்ல அந்த பேட்ஸு ஃப்ளைட் கண்ட்ரோலில் R1, T1, T3, R3, T4, R4 இந்த மாதிரி T6 இதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஆடு பைலட்டில் பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட்ஸ் தான் மென்ஷன் ஆகிருக்கும். அதில் வந்து சீரியல் போர்ட் 1, 2, 3, 4 அப்படின்னு வந்து முடிச்சிருப்பாங்க.
ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கும் ஒரு போர்ட்ஸில் இது தான் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு இருக்கும். ஆர்சி நம்ம கொடுக்குற கண்ட்ரோலரோட இன்புட் வந்து யூஆர்ட் 1 தான் கனெக்ட் பண்ணணும் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரில். ஸோ அதை மட்டும் நான் வந்து மாற்றிருக்கேன். அப்புறம் மேவ் லிங்க் அந்த நம்மளுக்கு டெலிமெட்ரி அனுப்புறதுக்கு இன்னொன்று நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து யூஆர்ட் 3ல் கனெக்ட் பண்ணணும். அதை நான் யூஆர்ட் 3ல் வச்சுட்டு ஜிபிஎஸை யூஆர்ட் 6ல் வந்து நான் விட்டுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆர்சி இன்னுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸுக்கு அந்த ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து 460-800 இந்த ஸ்பீடை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்புறம் மேவ் லிங்க்குக்கு நான் வந்து தனியாக ஒரு மாடியூல் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்பீடு வந்து 4800 தான் வைக்கணும். அது ஏன் அப்படின்னா நான் அதில் கொடுத்துருக்குற பாக்கெட் ரேட் வந்து 100 மெகாஹெர்ட்ஸில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4800 வச்சா போதும். ஸோ அதுக்கப்புறம் ஜிபிஎஸ்க்கு வந்து நம்ம ஜிபிஎஸோட மேனுஃபேக்சர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பாட் ரேட் நம்ம வந்து செட் பண்ணணும். ஸ்பீடு அப்படின்றது பாட் ரேட்டு. ஜிபிஎஸோட பாட் ரேட்டு வந்து இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த 115200 இது தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. சரிங்களா. இது மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேடியோ கேலிப்ரேஷனில் உங்களோட ரேடியோவோட இன்புட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ண அங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதா. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கேலிப்ரேட் ரேடியோ கொடுக்கணும். ஓகே, கேலிப்ரேட் ரேடியோ கொடுக்குறப்போ ஸோ எல்லா இதையும் ஃபுல்லாக மூவ் பண்ணணும். சரிங்களா. மூவ் பண்ணுறேன் பாருங்கள். மூவ் பண்ணோன்னா அங்கே மூவ் ஆகுதா, வந்து கேலிப்ரேட் ஆகிடும். அப்புறம் பட்டன்ஸு வீல் ஒன்று இருக்குல்ல, எல்லாமே போடுங்க. ரேடியோவில் இருக்கிற எல்லா சுவிட்சுமே போடுங்க. ஓகே, இப்போது கிளிக் வென் டன் கம்ப்ளீட் ஆகிடுச்சா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சர்வோ அவுட்புட்டுக்கு நான் வந்து ட்ரோனை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். சரிங்களா. இதுதான் நேராக பார்த்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு 4 மோட்டர். ஓகேங்களா. இந்த பக்கம் 1 2 3 4, அப்புறம் இந்த பக்கம் மோட்டர் 1 மோட்டர் 2 மோட்டர் 3 மோட்டர் 4. சரிங்களா. இப்போ இந்த மாதிரி இஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா மோட்டர் 1 2 3 4. ஏன்னா எஃப்இவியில் வந்து அந்த மாதிரி தான். பீட்டா ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு எஃப்இவி ட்ரோன்ஸில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து எஃப்இவிக்கு உண்டான ஃப்ளைட் கண்ட்ரோலர் இஎஸ்சி இந்த காம்பினேஷன்றதுனால அந்த பொசிஷனில் தான் இருக்கும். ஆனால் ஆடோ பைலட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி மோட்டர் 1 2 3 4 அப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து நான் இப்போ வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மோட்டார் 4 ஃபஸ்ட்டு இது வந்து மோட்டார் 4, அப்புறம் செகண்ட் இது வந்து மோட்டார் 1, தேர்டு வந்து மோட்டார் 2, ஃபோர்த் வந்து மோட்டார் 3. ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனல் ஹார்ட்வேரில் மோட்டார் டெஸ்ட்டுன்னு இருக்கா, இது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேட்ரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேட்ரி கனெக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் மோட்டார் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஏ ரொட்டேட் ஆகுதா. ஐயோ தெரியலையா, இப்போ பாருங்கள். ஏ ரொட்டேட் ஆகுது பாருங்கள். ஏ பி அப்புறம் சி அப்புறம் டி ரொட்டேட் ஆகுதா. ஸோ பொசிஷனும் பார்த்தீங்கன்னா டேரக்ஷனும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸு அதில் போட்டிருக்கு பாருங்கள். ஏ வந்து கவுண்டர் கிளாக் வைஸு, இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது. பி வந்து கிளாக் வைஸு இப்படி ரொட்டேட் ஆகும். சி வந்து அகெயின் கவுண்டர் கிளாக் வைஸு, டி வந்து கிளாக் வைஸ். ஓகேங்களா. அதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு மோட்டார் டெஸ்டிங் முடிஞ்சுது. அடுத்தது சீரியல் போர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இஎஸ்சி கேலிப்ரேஷன் இது வந்து லேட்டஸ்ட் இஎஸ்சி. ஏன்னா இதில் வந்து கேலிப்ரேட் நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ரொம்ப முன்னாடி உள்ள இந்த பிடபிள்யூஎம் இஎஸ்சி சைமங்க் அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி இஎஸ்சிஸ் தான் கேலிப்ரேட் பண்ணணும். இதை வந்து கேலிப்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட் மோட் அப்படின்னா உங்கள் ட்ரோன் என்ன மோடில் பறக்கணும் அப்படின்றத செட் பண்ணுறது. எஃப்இவில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் மோடு, ஆக்ரோ மோடு அப்படின்னு செட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆடோ பைலட்டில் நிறைய ஃப்ளைட் மோட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் டிரான்ஸ்மிட்டரில் ஒரு சுவிட்ச் அசைன் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் PWM 5 அப்படின்னு இருக்கா அப்படின்னா உங்கள் டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற
ஃபிஃப்த் சேனல் இந்த ஃப்ளைட் மோடுக்கு அசைன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த ஃபிஃப்த் சேனல் அப்படின்றது ஆக்ஸ் 1 சேனல். இந்த ஆக்ஸ் 1 சேனல் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக டிரான்ஸ்மிட்டரில் 2-வே சுவிட்ச் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஆக்ஸ் 2 சேனல் மாற்றிக்கோங்க. அது வந்து 3 பொசிஷன் சுவிட்ச் இருக்கும். அதனால் நீங்கள் 3 ஃப்ளைட் மோட்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கான்ஃபிகர் டேப் போய்க்கோங்க. அதில் ஃபுல் பேராமீட்டர் லிஸ்ட் போய்க்கோங்க. சர்ச் பாரில் எஃப்எல்டி மோடு அதாவது ஃப்ளைட் மோடு தான் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. எஃப்எல்டி மோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எஃப்எல்டி சேனல் அப்படின்னு இருக்கா, இதில் வேல்யூ 5 அப்படின்னு இருக்கா. இதை வந்து எந்த சேனல் வேணுமோ, அதாவது உங்கள் டிரான்ஸ்மிட்டரில் ஜாய்ஸ்டிக் வந்து மொத்தம் 4 சேனல் இருக்கும். அந்த ஜாய்ஸ்டிக் இல்லாமல் மேலே இருக்க சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3, ஆக்ஸ் 4 இப்படி இருக்கும். ஜாய்ஸ்டிக் 4 சேனல்ன்றதுனால இந்த ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2 சுவிச்சஸை சேனல் 5, சேனல் 6, சேனல் 7, சேனல் 8 அப்படின்னு இதில் அசைன் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வேல்யூ வந்து 6 அப்படின்னு செட் பண்ணீங்க அப்படின்னா ஆக்ஸ் 2 சேனல், அதாவது அந்த 3 பொசிஷன் சுவிட்ச் வந்து அசைன் ஆகிடும். வேல்யூ 6 மாற்றிட்டு ரைட் பேராமீட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சேனல் 6 வந்து மாறிடும். ஸோ இந்த 6ல் வந்து நம்ம ஃப்ளைட் மோட்ஸை செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 பொசிஷன் சுவிட்ச், அதனால் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. 3 பொசிஷனில் மட்டும் காட்டுது பார்த்தீங்களா நான் மாற்றுறப்போ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்டிடியூட் ஹோல்டு அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டெப்லைஸ் வச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து பொசிஷன் ஹோல்டு இருக்கா, அதை வந்து ஆல்டிடியூட் ஹோல்டுக்கு மாற்றிக்கிறேன். எந்த ஆல்டிடியூடோ அங்கே வந்து ஹோல்டு ஆகணும் அப்படின்ட்டு. பொசிஷன் ஹோல்டு அப்படின்னா ஆல்டிடியூட் மேலே கீழே போகும், ஆனால் அந்த பொசிஷன் முன்ன பின்ன போகாமல் அப்படியே நிற்கும். ஆல்டிடியூட் ஹோல்டுனா முன்ன பின்ன போகும், அந்த ஆல்டிடியூட் ஹைட்டை வந்து முன்ன மேலே கீழே போகாது. அதுதான் ஆல்டிடியூட் ஹோல்டு. ஆல்டிடியூட் ஹோல்டு வந்து செகண்ட் வந்து ஆல்டிடியூட் ஹோல்டு. தேர்டு வந்து லாய்டர் அப்படின்னா ஆல்டிடியூடும் ஹோல்ட் ஆகும், பொசிஷனும் ஹோல்ட் ஆகும், மேலே கீழேயும் போகாது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகாது. ஸோ லாஸ்ட் வந்து நான் வந்து லாய்டர் மோட் வச்சுக்கிறேன். லாய்டர் மோட் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சுவிட்சை வந்து ஃப்ளைட் மோடுக்கு நம்ம செட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற சுவிட்சஸையும் நம்ம ஒரு கமாண்டுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ சேனல் 6 வந்து நம்ம ஃப்ளைட் மோடுக்கு அசைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற 2-வே சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சேனல் 5. அதை வந்து ஆர்ம் டிசாம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ம் டிசாம் அப்படின்னா நீங்கள் ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போது ஃபஸ்ட்டு ஆர்ம் சுவிட்சை கொடுத்தீங்க அப்படின்னா மோட்டர் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் த்ராட்டில் பொறுமையை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ட்ரோன் வந்து டேக் ஆஃப் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரோனை ஆர்ம் பண்ணணும். அதே மாதிரி ட்ரோனை வந்து லேண்ட் பண்ணதுக்கப்புறம் மோட்டரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு டிசாம் பண்ணணும். அதுக்கு வந்து ஆக்ஸ் 1 வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம், அதாவது சேனல் 5. இப்போ உங்கள் டிரான்ஸ்மிட்டரில் எந்தெந்த சுவிட்சு எந்த சேனலில் அசைன் ஆயிருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இந்த ரேடியோ கேலிப்ரேஷன் இருக்குல்ல, இந்த டேப் வாங்க. இதில் வந்து R5, R6, R7, R8 இருக்கா. நான் வந்து ஃபஸ்ட்டு சுவிட்ச் இந்த மேலே இருக்க ஃபஸ்ட் சுவிட்சை போட்டால் R5, அப்போ இது R5, இது வந்து R7. இந்த நம்ம இப்போ செட் பண்ண சுவிட்ச் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா R7, அப்புறம் லாஸ்ட் வந்து R8. அப்போது ரேடியோ 8 அப்படின்னா R8. அப்போது ஆர்மிங் சுவிட்சை வந்து அசைன் பண்ணுறதுக்கு, ட்ரோன் வந்து ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே கான்ஃபிக் இருக்கா, கான்ஃபிக் வந்துக்கோங்க. RC5 செட் பண்ணும். இப்போ ஆர்மிங்க்கு 5 கொடுத்தீங்க அப்படின்னா RC5 ஆப்ஷன் அப்படின்னு வருதா. இது வந்து என்ன இருக்குது, 153 அப்படி இருக்குது. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு காட்டும். இதில் 153 வந்து ஆர்ம் டிசாமில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம லேண்டிங்க்கு ஒரு சுவிட்ச் வந்து நம்ம எமர்ஜென்சி லேண்டிங்க்கு ஒரு சுவிட்ச் வந்து அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த 3 பொசிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து லாஸ்ட்டாக வருது லேண்டிங். அப்போது அது வந்து RC7 ஓகேங்களா. ஸோ சர்ச் பண்ணி அதில் RC7 கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் வருதா. இதில் 0 இருக்கு. இது வந்து நீங்கள் லேண்ட் மோடு 18 வந்து லேண்ட் மோடு ஓகேங்களா. ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த சுவிட்ச் வந்து ரிட்டர்ன் டு ஹோம் சுவிட்சை நான் வச்சுக்கிறேன். இது லாஸ்ட்டாக இருக்குல்ல, இது வந்து RC8 ஓகேங்களா. ஸோ RC8 அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா RC8ல் கீழே வந்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் டு லான்ச் RTL ஓகேங்களா. இது வந்து ஆப்ஷன் வேல்யூ வந்து 4. ஸோ இதையும் ரைட் பேராமீட்டர் கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டேட்டா ஃபஸ்ட்டு பேஜ் போனீங்க அப்படின்னா இது வேறு நான் இந்த இது கொடுத்தா லேண்டு காட்டுதா, அப்புறம் RTL வருதா, அப்புறம் இது ஆம் ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் இல்லைன்னா ஆம் ஆகாதனால பேட் ஃபிக்ஸ் காட்டுது, பரவாயில்ல. அப்புறம் ஸ்டெபிளைஸ் மோடு,
ஆல்டிடியூட் ஹோல்டு, லாய்டர் எல்லாமே மாறுதுங்களா? ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபெயில் சேஃப். மேலே ஃப்ளைட் மோட்ஸுக்கு அடுத்தது ஃபெயில் சேஃப். ஃபெயில் சேஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரோன் பறந்துட்டு இருக்கப்போ பேட்டரி லோ ஆகிடுச்சுனாலோ இல்லை கண்ட்ரோலரோட சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படின்னாலோ ட்ரோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே டேக் ஆஃப் ஆயிடுச்சோ அங்கேயே வந்து லேண்ட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா எந்த பொசிஷனில் இருக்கோ அங்கேயே லேண்ட் ஆகிற மாதிரி கூட நீங்கள் கமாண்ட் செட் பண்ணிக்கலாம். அது பேர் தான் ஃபெயில் சேஃப். இன்கேஸ் பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா ட்ரோன் வந்து கீழே விழாது, எங்கே டேக் ஆஃப் ஆயிடுச்சோ அங்கேயே சேஃபாக வந்து லேண்ட் ஆகிடும். ஃபெயில் சேஃபில் நீங்கள் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 4S சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 4Sக்கு வந்து இருக்கிறதுலே லோ பேட்டரி வந்து 12.4. அதாவது இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்ம இது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேட்டரியோட லோவஸ்ட் வோல்டேஜ் வந்து 3.5. ஸோ 4 × 3.5 பார்த்தீங்கன்னா 14 வருதா? லித்தியம் அயன் நம்ம சூஸ் பண்ணதுனால இங்கே வந்து 12.4 காட்டுது. ஸோ அது கரெக்ட் தான். இப்போ நீங்கள் வந்து லித்தியம் பாலிமர் பார்த்தீங்கன்னா 3.5, லித்தியம் அயான் பார்த்தீங்கன்னா 2.7 வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2.7 × 4 வந்து 10.8. நான் வந்து 11 வச்சுக்கிறேன். லோ வோல்டேஜ் வந்து 11 வோல்ட் கீழே போச்சுன்னா என்ன ஆகணும் அப்படின்னா, ரிட்டன் டு லேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆர்டிஎல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரிட்டன் டு லான்ச். எந்த இடத்துல வந்து லான்ச் ஆச்சோ அங்கேயே வந்து திருப்பி வந்துடணும் அந்த இடத்துக்கு. ஓகேங்களா? லேண்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது எங்கே இருக்கோ அங்கேயே லேண்ட் ஆகிடும். அதனால் ஆர்டிஎல் கொடுத்துக்கலாம். ஆனால் ஆர்டிஎல் கொடுக்குறோம் அப்படின்னா பறந்து வரதுக்கு பேட்டரி தேவைப்படும். லோ பேட்டரி வந்து நம்ம 11 கொடுத்துருந்தோமா, அதை வந்து 12.5 மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து 12.8 இருந்தது, நம்ம கண்டுபிடிச்சது 12.5. ஓகேங்களா? ஃபார் சேஃபஸ்ட்டுக்கு. அப்புறம் ரேடியோ வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எனேபிள் ஆல்வேஸ் ரிட்டன் டு லேண்டு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரொப்பலர் மாட்டிட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் ஃப்ளைட் பண்ணி பார்த்துடலாம். உண்மையிலே இது சின்ன டெஸ்ட் ஃப்ளைட் தான். வீடியோவே பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் கிட்ட போயிட்டு இருக்குது. ஒரு சின்ன டெஸ்ட் ஃப்ளைட். லேண்டிங் எப்படி இருக்குது, ரிட்டன் டு ஹோம் எப்படி இருக்குது, ஒரு மூட்ஸ்லேயும் எப்படி பார்க்குதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இங்கே ஒரு கேமரா மாட்டியிருக்கேன். அது எதுக்குன்னா, நான் டிரான்ஸ்மிட்டரில் என்னென்ன கண்ட்ரோல் கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக தான். ஸோ க்ளோஸ்அப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கேமரா மாட்டியிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ பேட்ரி மவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராப் வந்து இந்த ஃப்ரேம் கூட தான் வந்துருந்துச்சு. ஸோ பேட்ரி மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஜிபிஎஸை வந்து சைடில் ஆர்மோட சப்போர்ட் இருக்குல்ல, அதில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். இது மெயினாக எதுக்குன்னா, ஜிபிஎஸில் மேக்னட்டோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேக்னட்டோமீட்டர் வந்து சுற்றி இருக்கிற மெட்டல்ஸில் வந்து காண்டாக்ட் ஆகிறப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. காம்போஸ் வந்து துல்லியமாக இல்லை. எதுக்குன்னா, இந்த ஸ்டாண்ட் ஆஃபில் இருக்கிற இரும்பு, இந்த ஸ்க்ரூலாம் இருக்குல்ல, ஆண்டனாவும் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் கீழே தான் வருது, எக்ஸாக்டாக இல்லை. அதனால் நான் வந்து இந்த இடத்துல மாற்றிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு காம்பஸ் நல்லா கிடைக்கிது. ஸோ அது ஒரு சேஞ்சு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் நம்ம கொடுத்துருந்த ஆண்டனாவை ஜஸ்ட்டு அதையும் ஆர்மில் வந்து நான் பொசிஷன் மாற்றிருக்கேன். இதுக்குன்னா மேபி நம்ம ஃபியூச்சரில் கேமரா ஏதாவது வைக்கிறோன்னா அங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றக்காக அதையும் நான் மாற்றிட்டேன். ப்ரொப்பலர் சப்போர்ட்லாமா, இந்த ஒயிட் கலர் மார்க் இருக்கிற ப்ரொப்பலர் பார்த்திங்கன்னா இந்த மோட்டரில் வரும். ஏன்னா இது கவுண்டர் கிளாக் வைஸ் ப்ரொப்பலரு. அதுலேயே உங்களுக்கு வந்து மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த லீடிங் எட்ஜ் இருக்குல்ல, லீடிங் எட்ஜ் ஃப்ரண்ட்டில் வரணும், ட்ரெயிலிங் எட்ஜ் பேக்கில் வரணும். மோட்டர் டேரக்ஷன் வந்து இப்படி தான் சுற்றுது. அதனால் லீடிங் எட்ஜ் இங்கே வரணும். எந்த டேரக்ஷன் சுற்றுதோ அந்த இடத்துல இந்த லீடிங் எட்ஜ் வரணும். இந்த இடத்துல பின்னாடி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கீழே டவுன் சைடில் இறங்கியிருக்கும். இது வந்து பேக்கில் வரணும். சரிங்களா? டைட் பண்ணுறப்போ ஆப்போசிட் சைடு ரொட்டேட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். டைட் ஆகிடுச்சா? மோட்ரு வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த பிளாக் கலர் மார்க் இருக்கிறது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். அதாவது கிளாக் வைஸ் ப்ரொப்பலரு. இதை வந்து டைட் பண்ணுறதுக்கு கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடுதா? கொஞ்சம் டைட் வச்சுக்கோங்க. இதுக்கும் லைட்டாக வந்து ஃபேவிகால் இருக்குல்ல, அதை வந்து த்ரெட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா, ப்ரொப்பலர் போடுறதுக்கு முன்னாடி த்ரெட்டில் வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரண்ட் வராமல் இருக்கும். இன்னொரு பிளாக் கலர் ப்ரொப்பலரு இங்கே வரணும். ப்ரொப்பலரை போட்டாச்சு. செம்ம பெருசாக இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஓகே, டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணிடலாமா? டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஆடு காப்டர் அப்படின்ட்டு ஒரு தனி மாடல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தனி மாடல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து இதில் வேறு மாதிரி வரும். நான் எஃப்இவிக்கு வேறு மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரெண்டும் கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு புதுசாக ஒரு மாடல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்.
ELRS ரேடியோ எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சுவிட்சை நீங்கள் மாற்றுறப்போ அந்த சவுண்ட்லாம் எப்படி வரணும்னு நீங்களே வந்து அசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து டெலிமெட்ரி. இப்போ நம்ம வந்து காகிள்ஸ் கிடையாது, நம்ம FPVக்கு காகிள்ஸ் போட்டு ஓட்டுவோம். அதில் வந்து எவ்வளோ GPS லாக் ஆகிருக்கு எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த இதை வந்து இதிலே நீங்கள் பார்க்கலாம், இந்த டிஸ்பிளேயே நம்ம பார்க்கலாம். காகிள்ஸ் நம்மகிட்ட இல்லாததுனால இதில் நம்ம யூஸ் பண்ணாததுனால ஸோ டெலிமெட்ரி நம்ம கண்ட்ரோலரில் இருக்கிற டிஸ்பிளேலே வர வைக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா டெலிமெட்ரி, இதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்களா, சேட்டலைட்ஸு, பேட்ரி எவ்வளோ இருக்குது, ஃப்ளைட் மோட், எஃப்எம்ன்றது ஃப்ளைட் மோடு, இதெல்லாம் வந்து என்ன ஃப்ளைட் மோடில் இருக்குன்றது காட்டுறது, ஆல்டிடியூட் எவ்வளோ பறந்துட்டுருக்கோம், கரண்ட் ட்ரா எவ்வளோ இருக்குன்ட்டு இதெல்லாம் பார்க்குறது. இது எப்படி செட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாடல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜ் லெஃப்ட் வந்தீங்கன்னா டிஸ்பிளேன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீன் ஒன்றை கிளிக் பண்ணிங்கன்னா பார்ஸ், ஸ்கிரிப்டு, நம்பர்ஸ்னு வரும். நம்பர்ஸ் வச்சுட்டு இதில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றா வரும் உங்களுக்கு. ஃப்ளைட் மோடு, இதில் வந்து GPS சேட்டலைட் எவ்வளோ கிடைக்குதுன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து சேட்ஸ்ன்னு இருக்கா, அது வச்சுக்கிறேன். இதில் சேட்ஸ் மைனஸ், சேட்ஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும், அதெல்லாம் வைக்காதீங்க. சேட்ஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் அந்த செஷனில் எவ்வளோக்கு அதிகமாக சேட்டலைட்ஸ் லாக் ஆகிருக்குன்னு பார்க்கும், அதை வந்து காமிச்சிட்டே இருக்கும். சரிங்களா? மைனஸ்ன்றது எவ்வளோ கம்மியாக சேட்டலைட்ஸ் லாக் ஆகிருக்குன்னு பார்த்து அதை சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, அதனால் சேட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. வெறும் சேட்ஸ்ன்னு இருக்கும், அதை வச்சுக்கிட்டிங்கன்னா கரண்ட்டில் எத்தனை GPS லாக் ஆகிருக்குன்றதை காட்டும். கரண்ட் வித்ட்ரா, அதாவது மோட்ரு 4 மோட்ரு சேர்ந்து எவ்வளோ கரண்ட் வித்ட்ரா ஆகுதுன்னு ஜஸ்ட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பேட்ரி, RX பீட்டின்னு இருக்குல்ல, அதுதான் ட்ரோனில் இருக்கிற பேட்டரியோட பர்சன்டேஜ் காமிக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இதை வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் டெலிமெட்ரி பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெனு வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் வந்து ட்ரோனை ஆன் பண்ணுறேன். இதில் எல்லாமே நமக்கு இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிடும். வந்துச்சு பார்த்தீங்களா? ஸ்டேபிள் மோடில் இருக்குது, சேட்டலைட்ஸ் 0ல் இருக்குது, பேட்டரி வந்து 16 வோல்ட்டில் இருக்குது. இப்போ நான் வந்து மாறுது பாருங்கள், மாறுது பார்த்தீங்களா? கனெக்ட் இல்லைன்னா நாங்கள் என்ன சுவிட்சு போட்டாலும் இங்கே எதுவுமே மாறாது. சரிங்களா? கனெக்டில் இருக்கிறதுனால ஃப்ளைட் கண்ட்ரோல்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் அதெல்லாம். லேண்டுன்னு இருக்கா, ரிட்டன் டு லான்ச். ஓகே, GPS 8 GPS லாக் ஆகிடுச்சு பாருங்கள். அரௌண்ட் ஒரு 15 GPS லாக் ஆச்சுன்னா பொசிஷன் ஹோல்டு வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? 13 GPS வந்திருக்கு. ஸ்டெபிலைஸ் மோடு இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா FPVயில் ஆங்கிள் மோடு மாதிரி. FPV இது வரைக்கும் ஓட்டாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆங்கிள் மோடு அப்படின்னா ட்ரோன் நேராக பறக்கும், நீங்கள் பிச் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும், பிச்சை விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நேராக ஆகிடும். அதுதான் ஸ்டெபிலைஸ் மோடு. ஆடு காப்டரில், ஆடு பைலட்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலைஸ் மோட்னா அதுதான். இது வந்து பொசிஷன் ஹோல்டாக நிற்காது, நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், விட்டுட்டிங்கன்னா கீழே வந்து விழுந்துடும். அதனால் ஸ்டெபிலைஸ் மோடுன்றது ஃபுல் மேனுவல் மோடுன்னு வச்சுக்கோங்க. ஆப்ரேட் பண்ணி நீங்களே வந்து லேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விட்டுட்டிங்கன்னா பொசிஷனில் ஹோல்ட் ஆகாது. ஆல்டிடியூட் ஹோல்டுனா ஒரே ஆல்டிடியூடில் ஹோல்ட் ஆகும், மேலேயும் கீழேயும் போகாது. ஆனால் கொஞ்சம் இந்த ஆக்சலரேஷன் இருக்கும், அங்கே இங்கேயும் பக்கத்தில் கொஞ்சம் இந்த காற்றடிச்சுன்னா கொஞ்சம் நகரும், இந்த மாதிரிலாம் ஆகும். லாஸ்ட் வந்து லோய்டர். லோய்டர் மோட்னா பொசிஷன் ப்ளஸ் ஆல்டிடியூட் ரெண்டுமே வந்து ஹோல்ட் பண்ணி நிற்கும். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், சேம் தான். ஸோ ஸ்டெபிலைஸ் மோடில் போட்டு நீங்கள் ஓட்டினா உங்களுக்கு ஸ்டெபிளாக நிற்கலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஸ்டெபிலைஸ் மோடுன்றது ஜஸ்ட் ஃபுல் மேனுவல் மோடு ஆடு பைலட்டில் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? GPS வந்து கொஞ்சம் நல்ல GPSாகவே சூஸ் பண்ணுங்கள். GPS, காம்பஸ் இது ரெண்டு தான் முக்கியம். ஜெப்பாசி பொறுத்த வரைக்கும் GPS நல்லா தான் இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா வர்ற ப்ராடக்ட்டே வந்து டிஃபெக்டாக இருக்குது, எலக்ட்ரானிக் பிரச்சனையோடு வருது. வரப்பே நமக்கு வந்து ஒர்க் ஆகாமலாம் வருது, இல்லாட்டி ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணுறப்போ வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் ஜெப்பாசி வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. மற்றபடி வேறு iFlight GPS நல்லாயிருக்கும், ஃப்ளைஃபிஷ் GPS நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியான GPS வாங்குங்க. ஃப்ளைட் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஃப்ளைட் கண்ட்ரோல் வாங்குங்க. சரிங்களா? நம்ம வந்து டார்க் மேட்டர் FCயில் செக் பண்ணுவோம். நீங்கள் வந்து iFlight FC இருக்குது, அதெல்லாம் வந்து ஆடு காப்டருக்கு நல்லாயிருக்கும். ஸோ iFlight FC சூஸ் பண்ணுங்கள். SpeeDB மினி F405 இருக்குல்ல, அது கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். எல்லாமே ஆடு காப்டருக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் சூஸ் பண்ண போகிற ஃப்ளைட் கண்ட்ரோல் வந்து ஆடு காப்டரில் ஒர்க் ஆகுமா அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி ஆடு காப்டரோட அந்த பேஜில் போய்ட்டு அந்த லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ண போகிற ஃப்ளைட் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆடு காப்டர் அதில் இன்ஸ்டால் பண்ண முடியாமல் போயிடும், இல்லாட்டி அது சப்போர்ட் ஆகாது. அந்த ஆடு பைலட்டோட லிஸ்ட்டில் உங்கள் ஃப்ளைட் கண்ட்ரோல் இருந்ததுன்னா எந்தெந்த UART போர்ட்டில் நம்ம சால்ரிங் வச்சோம்ல, TX1 RX1 இந்த மாதிரி எந்தெந்த UART போர்ட்டில் எந்தெந்த காம்போனன்ட்ஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு அதிலே கொடுத்துருவாங்க. சரிங்களா? இல்லாட்டி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் ஃப்ளைட் கண்ட்ரோல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைட்டில் மட்டும் போய் நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே கைஸ், பேசிட்டு டைமில் 15 GB லாக் ஆகிடுச்சு. செக் பண்ணுவோமா? ஓகே, ஸ்டேபிள் மோடில் போட்டு நான்
ஆமாம் ஆயிடுச்சா? இப்போது த்ராட்டில் லெவல் பார்த்துக்கோங்க. பாருங்க, ஃபுல்லாக மேனுவல் மூடில் இருக்கும். பொசிஷன்லாம் லாக் ஆகாது. நீங்கள் தான் வந்து ட்ரோனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆல்டிடியூட் ஹோல்டு ஆச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் பாருங்கள், நான் 50% தாட்டில் கூட ஆகலை. 50% மேலே போனால் தான் அதுவே ஒரு பொசிஷனுக்கு வந்துடும், கீழே நிற்காது. பார்த்தீங்களா, இங்கிட்ட அங்கிட்டும் போகுது. ஸோ ஆல்டிடியூட் ஒரு மாதிரி ஹோல்ட் ஆகும், ஆனால் கொஞ்சம் ஆக்சிடேஷன் இருக்கும், ஏன்னா எக்ஸ்டர்னல் இருக்கிற காற்று இதனால. ஸோ ஒரே ஆல்டிடியூடில் ஹோல்ட் ஆகுது, ஆனால் கொஞ்சம் நகர்ந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து லோயிட்டர் மோடு. இதுதான் ஒரே பொசிஷன்லேயே நிற்கும், ஆல்டிடியூடும் ஹோல்ட் ஆகும். சரிங்களா? ஆன் பண்ணி கொஞ்சம் கழிச்சு தான் ஆன் ஆகும், எஃப்இவி மாதிரி கிடையாது. ஸோ இப்போயும் அதே மாதிரி தான், த்ராட்டிலுக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்தா டேக் ஆஃப் ஆகாது. 50%க்கு மேலே போகணும். போனீங்கன்னா அதுவே ஒரு பொசிஷனில் வந்து நின்றுடும். சரிங்களா? ஓகேதா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ த்ராட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 50%ல் வச்சுட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் அப்படியே நிற்கும், மேலே போகாது. இப்போ த்ராட்டில் பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் லைட்டாக மேலே போய் கொடுத்துட்டு விட்டிங்கன்னா கூட கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்கும். அது மாதிரி டவுனில் கொடுத்துட்டு விட்டிங்கன்னா டவுனில் போயிட்டே இருக்கும். அதில் த்ராட்டில் பொசிஷன் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பொசிஷன்லேயே நமக்கு ஹோல்ட் ஆகி நிற்கும். சரிங்களா? நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போமா? கேமரா வந்து கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம். சரிங்களா? ஓ மை காட், இப்போ நான் வந்து அந்த பொசிஷனில் விட்டேன், அங்கேயே நின்றுருக்கு பாருங்கள், டிஜே ட்ரோன் மாதிரி நின்றுருக்கு பாருங்கள். ஓகே, இப்போது லேண்டிங் மோடு செக் பண்ணுவோமா? லேண்டிங் மோடு செக் பண்ணுறேன். இப்போ நான் கையை வைக்கல, அதுவே லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகிடுச்சா? லேண்ட் ஆனதுக்கப்புறம் அதுவே டிசாம் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இப்போது ரிட்டர்ன் டு ஹோம் செக் பண்ணிடலாம். சரிங்களா? ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகிடுச்சு. லோயிட்டர் மூட்லேயே ஆன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, மேலே போயிருக்கா? இப்போது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ரிட்டர்ன் டு ஹோம் ஆகுதுன்னு பார்ப்போமா? ரிட்டர்ன் டு ஹோம் கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்பா, செம ஸ்பீடாக மேலே பொசிஷனுக்கு வந்துச்சா? இப்போ அப்படியே இறங்குது பாருங்கள். நான் எதுவுமே கொடுக்கல. தெரியுதா கேமராவில்? பக்கா. ஓகே கைஸ், இந்த பில்டு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. கமிங் வீடியோஸில் இந்த ட்ரோனை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து காலேஜ் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் என்னை ரீச் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.